தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலில் நிறைய ஏர்னிங் பற்றிய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதே மாதிரி டெக் பற்றிய விஷயங்கள் நிறைய போட்டிருக்கோம். தொழில்நுட்பங்கள் பற்றி நிறைய வெப்சைட்டை பற்றி ரிவ்யூலாம் கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காத எங்கள் சேனலை போய் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணுற ஆளாக இருக்கும்போது உங்களுக்கு தேவையான ஒரு சூப்பரான வெப்சைட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா அது பேர் வந்து vidIQ என்ற ஒரு வெப்சைட் ஒன்று தான். இது வந்து எப்படி இந்த எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி கூகுளில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இதை நாங்கள் லொக்கின் பண்ணி நாங்கள் இதில் வந்து எப்படி செட்டப்பில் செய்கிறதுன்றதெல்லாம் இதில் பார்க்க போகிறோம். ஒரு வீடியோ போடக்கும் வந்து வியூஸ் அதிகரிக்கிறதுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் கூடுறதுக்கும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பே பண்ணணும். அதாவது ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷனில் நிறைய இதுவரை கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க ஃப்ரீ வெர்ஷனில். நான் வந்து இல்லை நீங்கள் உங்களுக்கு ப்ரீமியம் டிசைன் பண்ணணும்னா நீங்கள் வந்து பே பண்ணணும், அந்த வீடியோவை பூஸ்ட் பண்ணணும்டா. பட் நீங்கள் பே பண்ணாமலே உங்களால் வந்து ஒரு 1 மந்த் வந்து பே பண்ணுற விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்குரிய செட்டப் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணுமென்னா நீங்கள் இந்த எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் கட்டாயம். அப்போ நீங்கள் வந்து அடுத்த வீடியோவையும் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுற ஆளாக இருந்தால் உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு வெப்சைட் உண்டு. இதை பார்க்க போகிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு விடுங்க. அப்போ தான் நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் போர்டில் பார்த்தீங்கன்னா எங்களோட டீட்டெயில்ஸ் கிடக்குது. உங்களுக்கு வந்து என்னோட கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்விட்டர்லையோ இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் கான்டாக்ட் பண்ணலாம். எங்களோட குரூப் ஒன்று டெலிகிராம் குரூப், அது வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன், இந்த பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் வந்து நான் ஏர்ன் பண்ணுற பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் இந்த டெலிகிராம் குரூப்லேயும் ட்விட்டர்லேயும் வந்து போடுவேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஜாயின் பண்ணலைன்னா டெலிகிராம் குரூப்லேயும் போய் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி கொள்ள முடியும். ஸோ இன்ட்ரோன்னு பார்த்துட்டு நாங்கள் வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த vidIQ எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் நேராக போய் கூகுளுக்கு போங்க. எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களை கொண்டு வரும். நான் டைப் பண்ணுற பாருங்க, EXTENSION அடிச்சுட்டு நீங்கள் என்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முதலாவதாக வரும் எக்ஸ்டென்ஷன்ஸ் க்ரோம் வெப் ஸ்டோர்னு. அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நான் அடுத்த விண்டோவில் ஓப்பன் பண்ணுறேன். அது ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு பார் ஒன்று இருக்கும். அதில் போய் நீங்கள் vidIQ அப்படின்னு அடிக்கணும். ஸோ நான் அடிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதில் போய் vidIQன்னு அடிக்கணும், VIDIQ அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முதலாவதாக வந்து வரும் பாருங்கள், vidIQ விசன் ஃபார் யூடியூப் அண்டு. நீங்கள் அதை தான் கிளிக் பண்ணணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி பேஜ் லோட் ஆகி இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஆப்பை பற்றிய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்க்க விரும்பினா இந்த வீடியோ கிளிக் பண்ணி இது என்ன மாதிரி எப்படி பார்க்கலாம். இப்போ இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், மோ வியூஸ் வாரக்கு நம்பர் 1 ஒரு வெப்சைட் உண்டு. இதன் மூலம் வந்து உங்களோட வீடியோ பூஸ்ட் பண்ணலாம். உங்களோட வீடியோ கீவேர்டாக இருக்கட்டும், டைட்டிலாக இருக்கட்டும், பெர்ஃபெக்டான டைட்டில் கீவேர்ட் எல்லாம் வந்து இந்த ஆப் மூலம் வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். இதே மாதிரி இன்னொரு ஆப் இருக்குது, டியூப் படின்னு. நான் அதை அடுத்த இதில் சொல்லித்தரேன். 2 கிட்டத்தட்ட ஒரே இதுதான். நான் வந்து இந்த vidIQ இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இது வந்து கடைசி அப்டேட் பண்ணிக்காங்க, இந்த வருஷம் 8ஆம் தேதி தான் கடைசி அப்டேட் பண்ணிக்காங்க. அது மாதிரி வந்து டெய்லி அப்டேட் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஸோ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்டா, இதில் பார்த்தீங்கன்னா vidIQ விசன் யூடியூப்னு போட்டு இங்கே ஆட் க்ரோம்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதனோட பொப்பப் ஆகி கேட்கும். இந்த vidIQ வந்து உங்களோட ஆட் பண்ணவா, உங்களுடைய ஆட் எக்ஸ்டென்ஷனாக பண்ணவாண்டு. ஸோ நீங்கள் ஆட் எக்ஸ்டென்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து லோடிங் ஆகுது. உங்களுக்கு வந்து அது வந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிறதுக்கு இந்த டைம் எடுத்துக்கொள்ளும். ஸோ எல்லாம் டவுன்லோட் ஆகி முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு இன்னொரு பொப்பப் ஆகி யூடியூப் வந்து அவங்களோட இதை பற்றி ட்ரைனிங் மாதிரி வந்து போடுறதுக்காக வீடியோ வந்து ப்ளே ஆகும். பார்க்க விரும்பினா நீங்கள் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன். இதில் நீங்கள் லொக்கிங் பண்ணலாம், நான் உங்களுக்கு வேறு மாதிரி எப்படின்னு காட்டுறேன். ஓகே, நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் திருப்பி அந்த எக்ஸ்டென்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ரிமூவ் யுவர் க்ரோம்னு இருக்கும். ஏன்னா ஆட் ஆகிடுது. ஸோ வந்து ரிமூவ் யுவர் க்ரோம்னு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்யணுமாண்டா, இதில் வந்து ரைட் சைட் மூலையில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அடையாளம் ஒன்று இருக்கும். அதனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விண்டோ பொப்பப் ஆகி இதில் எக்ஸ்டென்ஷன்ஸ் போட்டு இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்க 3 காட்டுது. நான் ஐடிஎம் டவுன்லோட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா vidIQ விசன் ஃப்ரம் யூடியூப் இருக்கும். அதில் இந்த பின் இருக்க வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதை பின் பண்ணி விட்டுருவாங்க. பின் பண்ணால் உங்களுக்கு இதில் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ வந்து ஓப்பன் ஆகிருக்குது. இதை வந்து நாங்கள் எப்படி லொக்கின் பண்ணுறோன்னா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று ஓப்பன் ஆகி இதில் வந்து உங்களோட இமெயில் பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தால் இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து க்ரியேட் பண்ணுங்கள். இல்லைன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி இமெயிலையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு சைன் அப் பண்ணாலும் சரி, இல்லாட்டி கூகுள் மூலம் வந்து சைன் அப் பண்ணாலும் சரி. ஸோ வந்து வேறு ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஸோ இமெயிலையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து
சைன் அப் பண்ணி கொள்ள முடியும். ஸோ வந்து நான் வந்து என் இமெயில் ஐடி பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு நான் வந்து உள்ளே போய் என்ன செட்டப் இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ வந்து நான் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு லோட் ஆகிட்டு அது வந்து ஓகே இருக்கும். நான் கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு அது தெரியும். வந்து இந்த இமெயில் ஐடியில் வந்து லொக்கின் ஆகிக்குன்னு காட்டுது. இங்கே லொக் அவுட் இருக்குது. லொக் அவுட் கொடுத்தீங்கன்னா லொக் அவுட் ஆயிரும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறது இல்லை மேலே இருக்குது vidIQ பேசிக்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு விண்டோ வந்து பாப் ஆகி அந்த இதில் வந்து ஓப்பன் ஆகும். அது எனக்கு லோடிங் ஆகுது. இந்த கொஞ்சம் ஸ்லோவாக கூட லோட் ஆகுது. ஸோ எனக்கு வந்து லோட் ஆகிட்டு இந்த இது வந்து விண்டோ வந்து ஓப்பன் ஆகிட்டுது. டேஷ்போர்டில் வந்து எத்தனை வியூஸ் போயிருக்குது, சப்ஸ்கிரைப்ஸ் கவுண்ட் வந்து எவ்வளோ ஏறி இருக்குது எனக்கு இந்த 28 நாளுக்குள்ளே, லாஸ்ட் 30 டேஸுக்குள்ளே ஆவரேஜ் வியூஸ் எவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் போயிருக்குது, வாட்ச் டைம் எல்லாம் இதில் பார்த்துக்கொள்ள முடியும். இதில் பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களோட கீவேர்ட் எல்லாம் இருக்குது. என்னென்ன கீவேர்ட் பாவிச்சிருக்கீங்க, அது மூலம் எவ்வளோ உங்களுக்கு ஓவராலாக வந்துருக்கு, சர்ச் வால்யூம் வந்து கீவேர்டுக்கு எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நீங்கள் இதில் வந்து உங்களோட சேனலில் இருக்க ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ள முடியும். சிலது வந்து இதாக இருக்காது. இதில் வந்து எல்லாம் அப்கிரேட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான், நீங்கள் அதாவது பே பண்ணால் மட்டும்தான் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இது நீங்கள் பே பண்ணாமல் 1 மந்த்துக்கு பே பண்ணாமல் 1 மந்த்தில் நீங்கள் கூடவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது. அந்த ட்ரிக் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். உங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கொள்ளணும். சூப்பரான ட்ரிக் ஒன்றுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிக்கொள்கிறேன். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கீவேர்ட் பார்க்கலாம். உங்களோட என்னென்ன கீவேர்டு கொடுத்து உங்களோட கீவேர்டுக்கு இருக்கிற காம்படிஷன் இல்லை எத்தனை தேடுறாங்க அதெல்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ள முடியும். ஒவ்வொரு போலாக காம்படிஷனை கொடுக்குறேன் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா உங்களோட சேனல் வந்து இன்னொரு சேனல் நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து அந்த சேனலுக்கும் உங்களோட சேனலுக்கும் என்ன காம்படிஷனில் போகுது அதெல்லாம் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்துக்கொள்ள முடியும் இந்த vidIQ ஆப்பில். ஓகே, இதில் வந்து நீங்கள் உங்களோட சேனலில் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்களோட யூடியூப் சேனலில் போயிட்டு காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புது விண்டோவில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சும்மா வந்து இப்போ வந்து இவங்களுக்கு இந்த vidIQ இதில் என்ன வியூஸ் போய் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இவற்றை வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து இன்னொரு விண்டோவில் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு நான் புஷ் பண்ணி வைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த vidIQன்னு அந்த டூல் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 85.5 அதாவது 100க்கு 85% வந்து வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷோ ஆகக்கூடிய கீவேர்டு வந்து இவர் கொடுத்துருக்கார் அப்படின்னு இதில் வந்து காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு per ஹவருக்கு வந்து எவ்வளோ வியூஸ் போகுது, எவ்வளோ வியூஸ் வந்திருக்குது, டியூரிகேஷன் எவ்வளோ பார்க்குறாங்க ஆக்கள், அதில் அப்படிலாம் இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் எவ்வளோ பண்ணிக்கிறாங்க, யூடியூப்பில் லைக் எவ்வளோ வந்துருக்கு, டிஸ்லைக் எவ்வளோ வந்திருக்குது, அந்த ஸ்டேட்டஸ் வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். கீழே பார்த்தீங்கன்னா அதே தான். இதில் என் ஸ்க்ரீனை எத்தனை கிளிக் பண்ணி பார்க்குறாங்க, ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ள எத்தனை கீவேர்ட் யூஸ் பண்ணிங்க, அதில் பற்றி உங்களுக்கு வந்து ஒரு எஸ்இஓ இது வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த vidIQ இதை யூஸ் பண்ணுறதால். இதில் வந்து இவங்க வந்து vidIQ ஆப்டிமஸ் செக்லிஸ்ட்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து எப்படி கிரியேட் பண்ணுன்னு எங்களை வீடியோ போடைக்க நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டித்தரேன். இதெல்லாம் நீங்கள் அப்கிரேட் பண்ணால் தான் உங்களுக்கு மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் ஓன் ஆகும். நான் அப்கிரேட் பண்ணிக்க இதெல்லாம் காட்டித்தரேன் என்ன மாதிரி. இது சேனலோட வியூஸ் எத்தனை இருக்குது, ஆவரேஜ் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ ஏறுது, இந்த சேனலை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வீடியோ டேக்னு போட்டிருக்கு. இந்த சேனலை வந்து என்னென்ன டேக் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதில் என்னென்ன டேக் வந்து ரேங்க் ஆகுது. இப்போ கௌரி என்பது ரேங்க் ஆகுது, வாட்ஸ்அப்ன்றது 22 இடத்துல நிற்கிது. கிளிக் பண்ணி போய்க்க 22 இடத்துல இந்த வாட்ஸ்அப் நிற்கிது. அப்போ வந்து வாட்ஸ்அப் போட்டு சர்ச் பண்ணாண்டா இவற்ற வீடியோ வந்து சர்ச் லிஸ்ட்டில் வந்து 22ஆவதாக வரும். அப்படி வந்து இவட ரேங்க் ஆகி கொண்டு இருக்குது. என்னென்ன கீவேர்ட் போட்டிருக்கணும், என்னென்ன டேக் போட்டிருக்கணும் எல்லாம் இதில் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். இதே டேக்கை பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வாட்ஸ்அப் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகிட்டு அதில் வர இதை காட்டுவாங்க. வாட்ஸ்அப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சர்ச் வால்யூம் வந்து 9 லட்சம் சர்ச் வால்யூம், அதாவது 9 லட்சம் பேர் வந்து வாட்ஸ்அப் பண்ணி தேடுறாங்க. அதாவது ரொம்ப ஹையாக இருக்குது இந்த காம்படிஷன் வந்து 100க்கு 39 பேர் ஓவரால் இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ட்ரிக்னு பார்த்தீங்கன்னா 75,000 பேர் தேடுறாங்க. இது ஹையில் இருக்குது. வாட்ஸ்அப் நியூ ப்ரைவேஸ் பாலிசி பார்த்தீங்கன்னா 19,000 பேர் தேடுறாங்க கூகுளில். இது வந்து லோ. நிறைய பேர் இதை பற்றி வீடியோ போடலை. இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி போடலை நிறைய பேர். அதனால் இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி வீடியோ போடைக்க இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி தேடுற ஒரு ஆளுக்கு எங்களோட வீடியோ வந்து முதலாவதாக வரும் லிஸ்ட்டில், முதலாவது சர்ச் வால்யூமில் வரும். ஸோ வந்து எங்களோட வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய சாத்தியக்கூறு கூடவே இருக்குது. அது மாதிரி இங்கே நிறைய பார்க்கலாம், 100 கிட்ட பார்க்கலாம். ஆனால் வந்து நாங்கள் வந்து அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான் 227 ஆக்சஸ் இன்னும் 227 கீவேர்ட் இருக்குது. அது பார்க்கணுன்னா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும் அது போட்டிருக்காங்க. ஸோ நான் அப்கிரேட் பண்ணி அதெல்லாம் காட்டுறேன் என்ன மைண்டு. ஸோ இதில் பார்த்து நீங்கள் வந்து உங்களோட யூடியூபுக்கு ஏற்ற மாதிரி கீவேர்டை வந்து தேடிக்கொள்ளலாம், புது கீவேர்டை தேடிக்கொள்ளலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து உதாரணமாக இதில் வந்து வாட்ஸ்அப் அழிச்சு போட்டு ஆன்லைன் ஜாப் பண்ணிட்டு வர்றோம் தமிழ் என்ட்ரா கொடுத்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப் தமிழை பற்றி வரும். அதில் வந்தீங்கன்னா ஆன்லைன் ஜாப் தமிழ் வந்து 22,000 பேர் இந்த கீவேர்ட் அடித்து தேடுறாங்க.
அதாவது லோ காம்படிஷனில் இருக்குது. ஸோ இப்படி இதில் நாங்கள் போடைக்க எங்களுக்கு வந்து எங்களோட வீடியோ ரேங்க் ஆகிறது கூடவே இருக்கும். இதுவே மேக் மணி ஆன்லைன் பார்த்தீங்கன்னா 16 லட்சம் பேர் தேடுறாங்க. இதில் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து ஃபஸ்ட்டாக ரேங்க் ஆகிற வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா இது வந்து நிறைய காம்படிஷன் இருக்குது, மீடியமாக இருக்குது. வந்து நிறைய பேர் வந்து இதேமாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க. இவ்வளோ பேர் தேடுறாங்கன்னே நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ மீடியமாக இருக்குது. இப்போ அப்படின்னே அவங்க நிறைய எஸ்இஓ இதெல்லாம் பாவிச்சிருப்பாங்க. அதனால் வந்து உங்களோட வீடியோஸ் கீழே போக வாய்ப்பு இருக்குது. முதலாவது பேஜில் உங்களோட வீடியோ இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு ஆள் வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. நார்மலாக நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன்டா, இப்போ அங்கே வந்து ஆன்லைன் ஜாப் பண்ணுறது வர்றேன். ஓகே, ஆன்லைன் ஜாப் தமிழ், ஆன்லைன் ஜாப் தமிழ்னு தேடுறேன். தேடணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே முதல் பேஜில் காக்கிறது தான் கிளிக் பண்ணி எல்லோரும் பார்ப்பாங்க. அடுத்த பேஜுக்கு போக மாட்டாங்க. ஸோ முதல் பேஜில் ஆட் வருதோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டாக கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, எங்களோட வீடியோவை வந்து இந்த முதல் பேஜுக்கு கொண்டு வரணும். கொண்டாந்தால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து எங்களோட வீடியோ வந்து ரேங்க் ஆகும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எனபிள் லைன் கீவேர்டு இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இதிலேயே காட்டும் என்னென்ன கீவேர்ட் யூஸ் பண்ணிக்காங்க. இவர் யூஸ் பண்ணிக்க கீவேர்டெல்லாம் இந்த இதிலேயே உங்களுக்கு காட்டுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஜாப் பண்ணி நீங்கள் வந்து டைட்டில் போட்டு செஞ்சீங்கன்னா உங்களோட டைட்டில் இதில் டைப் பண்ணி பார்க்க தெரியும். ஆன்லைன் ஜாப் பண்ணி போட்டு செஞ்சீங்கன்னா அது வந்து மொத்தமாக வியூஸ் வந்து இவ்வளோ வியூஸ் போயிருக்குது. ஆவரேஜ் வியூஸ் வந்து ஒரு ஆளுக்கு சும்மா 1,49,000 வியூஸ் வந்து ஆவரேஜாக ஒவ்வொரு நாளும் கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு போட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் பார்க்கலாம். ஆவரேஜ் ஏஜ் வந்து 4 மாதம், டைட்டில் அதெல்லாம் பார்த்துக்கொள்ள முடியும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஓவரால் போட்டிருப்பாங்க. வால்யூம் வந்து இந்த வால்யூம் எத்தனை பேர் இது போட்டிருக்காங்கன்னு வரும், எத்தனை பேர் தேடுறாங்கன்னு இது வரும். வால்யூம்ன்றது காம்படிஷன் வந்து எத்தனை பேர் இதே டைட்டில் வந்து வீடியோ போட்டிருக்காங்க அது இதில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் லோவில் வச்சுக்குவோம். வால்யூம் வந்து வீடியோ போட்ட வந்து லோவில் வச்சுக்கோம். அதாவது வீடியோ வந்து எங்களோட இதே டைட்டில் வந்து நிறைய பேர் வீடியோ போடாமல் இருக்கணும். அப்படின்னா இது வந்து லோவில் இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து இங்கே வந்து ஹை, இங்கே லோவுக்கு வரைக்கும் இங்கே வந்து ஹைக்கு வந்துடும். ஸோ இங்கே லோவில் இருந்தால் அந்த கீவேர்ட் போட்டு தேடுறாங்களுக்கு எங்களோட வீடியோ ஃபஸ்ட்டாக வரும். இதுவே ரெட்டுக்கு வந்து இருந்துச்சுன்னா அதை விட நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ வந்து எங்களோட வீடியோ ஃபஸ்ட் பேஜில் வர்றது கஷ்டம் குறைவாக இருக்குது. காம்படிஷன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அது வந்து எத்தனை அதே மாதிரி வீடியோ ஸோ இது தான் தேடுறாங்கன்னு சொன்னால் இதுவும் லோவில் இருக்கணும். காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா அது எத்தனை போடுறாங்க நம்ம சொன்ன மாதிரி இதுவும் லோவில் இருக்கணும். ரெண்டும் இந்த பச்சையில் இருந்துச்சுன்னா உங்களோட வீடியோ வந்து மிக விரைவாக வந்து ரேங்க் ஆகி கொண்டிருக்கும். இந்த கீவேர்ட் தேடி பாரா வந்து எப்படி உங்களோட வீடியோ கட்டாயம் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ உங்களோட வீடியோக்கு வந்து வியூஸ் கூட போகும். வியூஸ் கூட உங்களோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து கூடிக்கொண்டே இருக்குது. ஸோ இப்படி தான் இந்த vidIQ ஆப் யூஸ் பண்ணி உங்களோட யூடியூப் உங்களோட வீடியோ வந்து ரேங்க் பண்ணுறது. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து இப்படி தான் போய் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள் டைட்டில் எல்லாம் போட்டுக்கிட்டு. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன டைமில் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களோட வீடியோ வந்து ரேங்க் ஆகும். அந்த அப்கிரேட் வந்து இந்த செக்ஷன்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி கீவேர்ட் வந்து ஒரு 500 கீவேர்ட் தான் கொடுக்கலாம். அந்த 500 கீவேர்டில் வந்து நீங்கள் என்ன கீவேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து ஃபஸ்ட் பேஜுக்கு வரும். அண்ட் இது வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து SV தமிழ் டெக்னு கொடுத்தீங்கன்னா முதலாவது பேஜில் முதலாவது வீடியோவை இந்த வீடியோ தான் வந்து நிற்கும். அதே மாதிரி கிளிப்ஸ் கொடுத்தீங்கன்னா 71வது இடத்துல போய் நிற்கும் இந்த வீடியோ. அது ஏர்ன் மணி ஃப்ரம் கிளிப் தமிழ்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் இதே கீவேர்ட் போட்டு தேடிக்க இந்த வீடியோ வந்து 11வது இடத்துல நிற்கும். அதாவது முதலாவது பேஜுக்கு நிற்கும். ஸோ வந்து இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குற வீதம் வந்து கொஞ்சம் கூடவே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் தேடி தான் நீங்கள் வந்து கீவேர்ட் போகணும். நான் வந்து அப்கிரேட் பண்ணாடியே எனக்கு வந்து அப்கிரேட் காட்டுது. அப்கிரேட் பண்ணாட்டி வந்து 3 இது கீவேர்ட் தான் தருவாங்க ஃப்ரீயாக. ஓகே, நான் வந்து அப்போ அடுத்த வீடியோவில் வந்து அப்கிரேட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி வந்து செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். அதே மாதிரி அதெல்லாம் அப்டேட் பண்ண பிறகு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க, என்னென்ன பார்க்கணும், எப்படி சர்ச் பண்ணி ஒரு வீடியோ போடுறது, அதில் பற்றி காம்படிஷன் எப்படி பார்க்குறது, அதில் பற்றி இதில் வர SEO கண்டென்ட் இதெல்லாம் என்னென்ன இதில் பற்றி நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து கட்டாயம் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அப்போ இன்றைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு யூடியூப் யூஸ் பண்ண ஒரு ஆளுக்கு மிக முக்கியமான ஒரு டூல் உண்டு. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் SV தமிழ் டெக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு விடுங்க. மற்றும் இலங்கையில் வந்து இப்படி ஒரு சேனல் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கும் சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நிறைய விஷயங்களும் அறிஞ்சு கொள்றதுக்கு. ஓகே, நன்றி.